நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூல திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார், ராசியில் இருக்கிறார். இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போது இருக்கிறதுலையே இந்த சனி பகவான் ஒரு கட்டத்தை கடக்க, ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால், அப்போ சொந்த ராசிகளுக்கு வரும் ராசிநாதன் நல்லது செய்ய மாட்டாரா? அற்புதமாக பண்ணுவார், சாதித்து காட்டுவார். என்ன நீங்கள் உங்களுடைய அபிலாஷை என்னவோ, என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் ராசியில் எல்லாருக்கும் ராசிநாதன் இருந்தால் ஓஹோன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் வந்தால் 7.5 ஸ்டார்ட் ஆகுது, 7.5 நடக்குது. அப்போது இது மைனஸ்ன்னு கிடையாது. நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், சரியாக படிக்க மாட்டாங்க, எதிர்பார்க்குற மார்க்கு கிடைக்காது. ஆனால் செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட்டு போகும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பிள்ளைகள், இதுதான் உலகம், இதுதான் வேலை, இதுதான் தொழில் அப்படின்னு செம்மைப்படுத்தி விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் இந்த மார்ச் மாத கிரகங்கள் நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது நிறைய ப்ளஸ் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதமான இடங்களை பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 1 வாரம் இருக்கார். ராசியில் 3 வாரம் இருக்கார். ராசியில் எப்போ சுக்கிரன் அமர்கிறாரோ உங்களுக்கு லட்சுமி கடாட்சங்க, செல்வ செழிப்புங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நிலை தன்னிறைவு ஏற்படும். இல்லாதவங்களுக்கு தன்னிறைவு ஏற்படும். இருக்கிறவங்களுக்கு இன்னும் சம்பாத்தியம், இன்னும் வருமானம், பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி இதில் சூரியன் சேர்ந்திருக்கார் ஒரு 15 நாள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும், கருத்து வேறுபாடு வரும், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் வரும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் அவர் 7 கூடையவனாகவும் ஆயிடுறாரு. அப்போது மனைவி சார்ந்த சொந்தங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அவங்களால சில அனுகூலங்கள் வர்றது, அப்புறம் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா சூரியனுக்கு சனி ஆகாது. இல்லைன்னா மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும். காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். பட் இருந்தாலும் சூரியன் 7ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறார். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். சுக்கிரன் சனிக்கு நண்பன். 3 வாரம் சனி வீட்டில் கும்பத்தில் அழகாக இருக்கார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு இருப்பதால் கொஞ்சம் பேசுகிறத பார்த்து பேசுங்க. நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக சூப்பராகி பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்ருவோம் அந்த ராகு பகவான். நேரம் சரியில்லைன்னா, அதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்களே, நேரம் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோதான், அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். அதுலேயும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வாழ்க்கை துணை, அதாவது மனைவி, உங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரவே வராது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? அப்போது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பெரிய ஆதரவு, ஆதாயம், அன்னோன்யம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள்.
கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. கூட்டு தொழில் லாபம் கொடுக்கும். அப்படி பல நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கின்றன. இந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன் நீச்சம் அடைகிறார். 2இல் நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்றால் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். அவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அவர் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்து நீச்சமாக இருக்கிறதால சில பிரச்சனைகள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். ஏன் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கே அக்கறை, அதாவது அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அதுலேயும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 8ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார். வெளிவட்டார பழக்க வழக்கம் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ரொம்ப எச்சரிக்கையாக. சும்மா கேஷுவலாக வெளியில் போய் தண்ணியில் உட்காருவீங்க, யாரோ 2 பேர் சண்டை போட்டுப்பான், அதை வேடிக்கை பார்த்து உங்களை விட்னஸ் போட்டு விட்டுருவான். நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும். அப்போ நேரம் சரியில்லாத போது வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்துக்குங்க. வெளியில் கூட தலையை காட்டக்கூடாது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு கேது அசிங்கப்படம், அவமானப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அந்த 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால அடாடா எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஏன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானம் இல்லையா, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா தந்தையால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போவீர்கள். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க போகலாம். உயர்கல்விக்காக போகலாம், ஆராய்ச்சி கல்விக்காக போகலாம். கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய காலகட்டம். அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வருவீங்க. கண்டிப்பாக போனால் ஆத்ம திருப்தி சந்தோஷமாக கிடைக்கும். இல்லை ஒரு சிலர் உங்களை கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னும் போது உங்களை வெளிநாட்டுக்கு கூட அனுப்பலாம். கூடுதல் சம்பளம், கூடுதல் வருமானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரியணும், அவ்வளோதானே ஒழி. ஆனால் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். இல்லை அங்கே போய் தொழில் பண்ணணும்னு போவீங்க, தாராளமாக பண்ணலாம். தொழில் பண்ணாலும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். ஸோ 9ஆம் இடம் அப்படின்போது பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் ஈஸிலி டு கெட். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நல்லது நடக்கும்போது அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் ஆகட்டும், மெனக்கடணும். இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். பக்கத்து சீட்டில் இருக்கணும், எழுந்து போயிடுவான். ஆனால் உங்களுக்கு இன்னும் 2 ஹவர் இருந்து அதை முடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்வாங்க. இல்லை அவங்களே அதிகாரிகளே சொல்லலாம், நீங்களே அது இருந்து முடிச்சுட்டு தான் வருவீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மகர கும்ப ராசியில் பிறந்தவங்க வேலையில் சின்சியராக இருப்பீங்க. தொழில், அதாவது உத்தியோகம் தான் பிரதானம்னு நினச்சி சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவர்கள் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஏன்னா சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க உண்மையாக உழைப்பாங்க, உண்மையாக உழைப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் பணி, கூடுதல் லேபர், அதாவது 8 ஹவரில் 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேனாமினிக்காக வேலை பார்க்க முடியாது. நீங்கள் சொந்த தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்க போகிறது, நல்ல ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரன் 8 நாள் 12ஆம் இடத்தில் இருக்கார். பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது. ஏன்னா ராசியில் 3 வாரம் இருக்கார். ஒரே ஒரு வாரம் தான் உங்களுக்கு 12ல் இருக்கார். அப்போ அந்த 12ல் இருக்கிற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியால் செலவினங்கள் ஏற்படும், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் செலவு, சுப செலவும் இருக்கலாம், அசுப செலவும் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு 25, 26, 27 சந்திராசிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பேசுகிறத குறைச்சிக்கங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், இரட்டிப்பு வருமானம் வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.